ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் 7ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் அலகு 1ல் வெப்பம் மற்றும் வெப்பநிலை பாடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் உங்களுக்கு வெப்பநிலைமானி, மருத்துவ வெப்பநிலைமானி பற்றி அது செயல்படும் விதம் அதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆய்வக வெப்பநிலைமானி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெப்பநிலைமானியில் 3 வகை இருக்குது. மருத்துவ வெப்பநிலைமானி, ஆய்வக வெப்பநிலைமானி, அடுத்து வந்து டிஜிட்டல் வெப்பநிலைமானி இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஆய்வக வெப்பநிலைமானி பார்க்கறதுக்கு முன்னாடி மருத்துவ வெப்பநிலைமானி பற்றி ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க போகிறோம். இந்த செயல்பாடு 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் உடலோட வெப்பநிலையை கணக்கிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். ஸ்கூலில் நமக்கு மருத்துவ வெப்பநிலைமானி சார் வாங்கி வச்சிருக்கேன். அதை என்ன சொல்கிறாங்க, அதை எடுத்து நம்ம கிருமி நாசினி கொண்டு அந்த வெப்பநிலைமானியை கழுவிக்கணும். இந்த கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்பநிலைமானியோட முனையை வந்து ஒன்று கை இடுக்குள்ள வச்சுக்கலாம், இல்லைன்னா நாக்குக்கு கீழே வைக்கலாம். அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாதரசம் மட்டும் வந்து 35 டிகிரி செல்சியஸும் 95 டிகிரி எஃப் இருக்கும்போது பார்த்துக்கிட்டு ஒரு செக் பண்ணிட்டு நல்லா உதறிட்டு அந்த பாதரசம் மட்டும் கரெக்டாக கீழே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாய்க்குள்ள வச்சுட்டு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். எடுத்த உடனே நம்ம பார்த்தோம்னா என்ன ஆயிரும், அந்த பாதரசம் மட்டும் எவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்திருக்கோ அந்த வெப்பநிலை நம்ம என்னென்னலாம் இதுல குறிச்சிடலாம். இதுதான் இங்க செயல்பாடு 3ல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஆய்வக வெப்பநிலைமானி பார்க்க போறோம். ஆய்வக வெப்பநிலைமானி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுல வந்து செல்சியஸ் அளவீடு மட்டும்தான் இருக்கும் ஆய்வக வெப்பநிலைமானில. மருத்துவ வெப்பநிலைமானியை விட அதிக அளவு வெப்பநிலை அளக்கிறதுக்கு, அதிக மதிப்புள்ள வெப்பநிலை அளக்கிறதுக்கு இந்த ஆய்வக வெப்பநிலைமானி பயன்படுத்தப்படுகிறது. பள்ளிகளில், சோதனை கூடங்கள்ல, இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு சோதனைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வெப்பங்களை வந்து அளவிடுவதற்கு இந்த ஆய்வக வெப்பநிலைமானி பயன்படுத்தப்படுகிறது. இதில் மருத்துவ வெப்பநிலைமானில மாதிரி இருக்க குழல்லாம் இருக்காது, நீண்ட குழல் இருக்கும். இந்த மாதிரி நீண்ட நல்ல பெரிய குழல் இருக்கும். அதில் வந்து ஆளுகால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆளுகால் கலர் ரெட் கலர். இந்த ஏன்னா ரெட் கலர் விட நமக்கு தெளிவாக தெரியும், அதை ஏறும்போது நமக்கு தெரியக்கூடியது கண்டித்திருக்கும். இந்த ஆய்வக வெப்பநிலைமானி எதுல இருந்து இருக்கும்னா -10 டிகிரி சிலிருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரையிலான செல்சியஸ் அளவுகள் கொண்டிருக்கும். இங்க வந்து -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை எதுல வளர்க்கலாம், ஆய்வக வெப்பநிலைமானில நம்ம அளக்கலாம். இது வந்து தொழிற்சாலைகள்லயும் பயன்படுத்தப்படுகிறது. சரியா, இதை வந்து ஒரு செயல்பாடு கொடுத்திருக்காங்க. செயல்பாடு 4 பாத்தீங்கன்னா ஆய்வக வெப்பநிலைமானியை பயன்படுத்தல். ஒரு பீக்கர்ல நீரை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, நீருக்குள்ள இந்த ஆய்வக வெப்பநிலைமானியை முழுசா அமுக்கணும். அதாவது அந்த குமிழ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதரசம் மட்டும் இருக்கும்ல, அந்த குமிழ் நல்லா ஃபுல்லா மூழ்கிற மாதிரி இருக்கணும். செங்குத்தான் நிக்கணும். குமிழோட வந்து கீழையும் தொடக்கூடாது, சைட்லயும் தொடக்கூடாது. அந்த தண்ணியோட வெப்பநிலை தான் அளக்குறோம். சாதாரண தண்ணியோட வெப்பநிலை இருக்கும்போது அந்த பாதரசத்தோட விரிவை வச்சு நம்ம அளந்துடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த தண்ணியை என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணி தண்ணியை சுட வச்சு மறுபடியும் அதை உள்ளுக்குள்ள அந்த ஆய்வக வெப்பநிலைமானி குமிழ் முழுசும் உள்ள அமுக்கிற மாதிரி உள்ள வச்சோம்னா அது என்ன, பாதரசம் மட்டும் இப்ப மறுபடியும் மேலே ஏறும். அப்ப நம்ம குளிர்ந்த நீரோட வெப்பநிலையும் கணக்கிடலாம், சூடான நீரோட வெப்பநிலையும் நம்ம இந்த ஆய்வக வெப்பநிலைமானியை கொண்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா கணக்கிடலாம். இங்க ஒரு 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆய்வக வெப்பநிலைமானி வெப்பநிலைமானி பயன்படுத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மருத்துவ வெப்பநிலைமானிக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த ஆய்வக வெப்பநிலைமானிக்கு கொஞ்சம் தான் இருக்கும். என்னன்னா, அளவிடும் போது வெப்பநிலைமானியை சாய்க்காமல் நேர வைக்கணும். அளக்கும் போது கரெக்டா நேர வச்சு அளக்கணும். சரியா, சோதனைக்கு இப்ப நம்ம மனுஷர்கள் வைக்க முடியாது. நம்ம சோதனை சாலையில் தேவைப்படுது எந்த பொருளோட வெப்பத்தை நம்ம அறியணுமோ அந்த பொருளுக்கு நேர வைக்கணும், சாய்க்காம வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் நான் சொன்னதேன், எப்பொருளின் வெப்பநிலையை அளக்க வேண்டுமோ அப்பொருளானது முழுவதும் வெப்பநிலைமானி குமிழின் அனைத்து பக்கங்களையும் சூழ்ந்து உள்ள போது மட்டுமே அளவீட்டினை எடுக்க வேண்டும். நம்ம எந்த பொருளுக்கு வெப்பநிலை அளக்கிறோமோ அந்த பொருள்ல வந்து இந்த வெப்பநிலைமானியோட குமிழ் இருக்குல்ல, அந்த ஆய்வக வெப்பநிலைமானியோட குமிழ் அது நன்கு எல்லா பக்கத்தும் சரியா பட்டிருக்க மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணணும், அளக்கணும். இது 2 தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மனித உடம்போட சராசரி வெப்பநிலை வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ல சொல்ல போனா 98.6 டிகிரி எஃப். இது 2மே மனிதனோட சராசரி வெப்பநிலை தான். சார் நமக்கு கரெக்டா இவ்வளவுதான் சார் இருக்குமா அப்படின்னா கிடையாது. நம்ம சில சமயம் நம்மளுக்கு வெப்பநிலை கொஞ்சம் கூடும், சில சமயம் கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ரொம்ப இருக்காது, கொஞ்சம் சிறிதளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிறிது உயர்வதும் தாழ்வதும் இருக்கும். இதே கரெக்டா இருக்கணும்னு கிடையாது, மேக்சிமம் கரெக்டா இருக்கும். சில சமயம் உடம்பு ரொம்ப ஹீட்டா உணர்வோம், சில சமயம் நம்ம குளிர்ச்சியா உணர்வோம், அப்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் சராசரி உடல் வெப்பநிலை என்ன அப்படின்னு கேட்டா 37 டிகிரி செல்சியஸ்ல ஃபாரன்ஹீட்ல சொன்னோம்னா 98.6 டிகிரி எஃப். இப்ப நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது மருத்துவ வெப்பநிலைமானிக்கும் ஆய்வக வெப்பநிலைமானிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்ததுனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்க என்ன பண்ணா இப்ப போல வாய்ஸ் மெசேஜ் போலாம் நம்ம குரூப்ல. மருத்துவ வெப்பநிலைமானி எங்கிட்ட கொடுத்திருக்காங்க, ஆய்வக வெப்பநிலைமானி எங்கிட்ட கொடுத்திருக்காங்க. இது 5 மார்க்ல கேட்கறதுக்கு சில சமயம் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மருத்துவ வெப்பநிலைமானி 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை, 94 டிகிரி எஃப் முதல் 108 டிகிரி எஃப் வரை அளவிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆய்வக வெப்பநிலைமானது -10 டிகிரி சி இருந்து 110 டிகிரி சி வரை அளவிடப்பட்டிருக்கும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம அன்னைக்கு ஒரு படம் காட்டினாலும் இப்ப மறுபடியும் வேணா அந்த படத்தை காட்டுறேன், புரியும் உங்களுக்கு.
இதுதான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 35 இருந்து 42 டிகிரி செல்சியஸும் 94 இருந்து 108 டிகிரி வரை எஃப் இருக்கும். ஆய்வக வெப்பநிலை மேல எப்படி இருக்கும்? -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? பாதரச மட்டமானது தானாகவே கீழே இறங்காது. ஏன்னா அதுலதான் சின்ன வளைவு இருக்குல்ல, அந்த வளைவு இருக்கிறதுனால கீழே இறங்க விடாது. ஆய்வக வெப்பநிலை மாநிலம் என்ன ஆகும்? குறுகிய வளைவு இல்லாத காரணத்தில் பாதரச மட்டமானது தானாகவே கீழே இறங்கிடும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொருளை பாதரச வெப்பநிலை வாயிலிருந்து எடுத்து டாக்டர் பார்ப்பாரு, கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா ஆய்வக வெப்பநிலை மாநிலம் என்ன பண்ணணும், பொருளை எந்த பொருளை வெப்பநிலை மாநிலம் அளக்கணுமோ அப்படியே வச்சு அப்படியே தான் பார்க்கணும், அதை எடுத்து பார்க்க மாட்டாங்க ஆய்வக வெப்பநிலை மாநிலம். அடுத்து கைகளுக்கு அடியில் இருந்தாலும் அது வாயிலிருந்து வெப்பநிலை எடுத்து அளவீடானது எடுக்கப்படுகிறது. நான் சொன்னதுதான், அப்படியே எடுப்போம், அதை எடுத்து எடுக்கப்படுகிறது. இதை வந்து நம்ம அங்க அந்த பொருள் மேல வச்சே எடுக்கணும். அடுத்து 4வது வந்து பாரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலை மானியை உதர வேண்டும். பாரச மட்டத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலை மானியை உதர வேண்டியது இல்லை. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், இங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். இது மருத்துவ வெப்பநிலை மானி வந்து உடல் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது. இது ஆய்வகத்தில் பல்வேறு பொருட்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது. சரிங்களா? இதை நான் சொன்ன பாயிண்ட் தான் 5 பாயிண்ட்டுமே ஈஸியா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது டிஜிட்டல் வெப்பநிலை மானி. டிஜிட்டல் வெப்பநிலை மானி என்னன்னா இது ரொம்ப பாதரசம்லாம் இருக்க, பாதரசம் என்னன்னா டிஸ்பிளே தெரியும், அதான் டிஜிட்டல். அதுல இருக்கக்கூடிய வெப்பநிலை மானி வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே எடுத்து மேல வச்சு பார்க்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நம்மளுக்கு அந்த இந்த முனை இருக்கு பாத்தீங்களா, இந்த முனையில வச்சோடனே இங்க ஒரு ஆன் ஆஃப்னு ஒரு பட்டன் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஆன் ஆஃப் பட்டன் ஆஃப் பண்ணோடனே இது என்ன ஆயிடும், நம்மளுக்கு இந்த டிஜிட்டல்ல இங்க தெரிஞ்சிடும். அதான் இங்க சொல்றாங்க. எதுக்காக இந்த டிஜிட்டல் வெப்பநிலை மானியை பயன்படுத்தப்படுறாங்கன்னா, பாதரச வெப்பநிலை மானியை பயன்படுத்துவதில் நடைமுறை சிக்கல் இருக்கு. ஏன்னா பாதரசம் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது. அது உடஞ்சிருச்சுனாலோ மருத்துவ வெப்பநிலை கீழே விழுந்து உடஞ்சாலோ அந்த பாதரசத்தை அப்புறப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம உடம்போட வெப்பநிலை இழக்கிறதுக்கு இப்ப எல்லா மருத்துவமனையிலையும் டிஜிட்டல் வெப்பநிலை மானி தான் பயன்படுத்துறாங்க. அந்த டிஜிட்டல் வெப்பநிலை மானி பயன்படுத்துறதுக்கு பாத்தீங்களா, இது ஒரு டிஜிட்டல் வெப்பநிலை மானி. இங்க திரை இருக்கும், இத முனை இருக்கும். இதை நம்ம என்ன நம்ம உடம்புல பார்க்கணும், நெத்திலையோ இல்ல கண்ணத்திலேயோ இல்ல கையிலயோ வச்சு இந்த முனையை வச்சு இந்த டிஜிட்டல் பட்டனை மட்டும் ஆன் பண்ணா போதும், இங்க எடுத்துடும். இப்ப உங்களுக்கு கரோனா டைம்ங்கிறதால உங்களுக்கு தெர்மல் ஸ்கேனர்ல நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம உடம்ப தொடாமலே என்ன பண்ணிடலாம், நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன பண்ணிடலாம், ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு குளிர் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம நெத்தியில வச்சு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகும்போது முக்கியமான இடங்கள்ல பாக்குறாங்கல்ல, அந்த தெர்மல் ஸ்கேனர், அந்த மாதிரி தான் டிஜிட்டல் வெப்பநிலை மானியம். தொடாமலே பாத்துடலாம். இதுவாக தொட்டு பார்க்கணும், அது தொடாமலே பாக்குற அளவுக்குலாம் இப்ப என்ன வந்துருச்சு, அட்வான்ஸ்டா வந்துருச்சு. அது நம்ம கொரோனா வந்தனால தெரியும், இல்லைன்னா நம்ம டிஜிட்டல் வெப்பநிலை மானி தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்போம். சரி, ரைட். இப்ப நம்ம என்னாச்சு, இப்ப நம்ம பாடத்துல மருத்துவ வெப்பநிலை மானி பார்த்தோம், ஆய்வக வெப்பநிலை மானி பார்த்தோம், மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் பார்த்தோம், அப்புறம் டிஜிட்டல் வெப்பநிலை மானி பார்த்தோம், அப்புறம் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தோம், மனுஷ உடம்புல என்ன வெப்பநிலை எப்படிலாம் பார்த்தோம். வெரி குட். இப்போ வந்து நீங்க வழக்கம் போல இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு புக்கை வாட்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்த வீடியோட பாடத்துல வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படும் அளவீடுகளை பத்தி பார்க்க போறோம். வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படும் அளவீடுகள், இதை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம்.